பறவைங்களோட கிராமத்துல ராத்திரி 8 மணி இருக்கும். ஆகாயம் மேகமூட்டமா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல மழை பெய்யவும் ஆரம்பிச்சுது. அந்த ஊரோட எல்லையில ஒரு சின்ன குடிசை. அந்த குடிசையில சிச்சு காக்கா அவருடைய புள்ளையான சின்ன காக்கா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா. சிச்சு காக்காவோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. பாவம், அவங்க சாப்பிட கூட வழி இல்லாம இருந்தாங்க. அன்னைக்கு சமைக்கிறதுக்கு வீட்ல எதுவுமே இல்ல அப்படிங்கறதுனால இருந்த கொஞ்சோண்டு அரிசியை போட்டு அதுல நிறைய தண்ணி ஊத்தி வேக வச்சு கஞ்சி செஞ்சு சிச்சு காக்கா சின்னவுக்கு மட்டும் கொடுத்தா. அப்ப சிச்சு காக்கா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, பன்னு, இந்த கஞ்சியாவது குடிப்பா. இத குடிச்சு பசிய தீர்த்துக்கோ. பசிக்குதுன்னு சொன்னல, நாளைக்கு காட்டுக்கு போய் ஏதாவது பழங்க கிடைக்குதான்னு பார்த்து கொண்டு வந்து குடுக்கறேன். அது வரைக்கும் பசியில இருப்பியா? இந்த கஞ்சி தண்ணி குடிப்பா. அப்போ சின்ன காக்கா நல்லா சூடான கஞ்சியை குடிச்சு, அம்மா, எப்பவுமே இந்த கஞ்சியே குடிக்க சொல்றீங்கல்லம்மா. நம்மளுக்கு எப்பமா நல்ல காலம் வரும்? எனக்கு குளிருக்கு சுட சுட சாதமும் சாம்பாரும் சாப்பிடணும் போல இருக்கு. அம்மா, உங்க அக்கா துணி பெரியம்மா, சோட்டு பெரியம்மா நல்ல வசதியோட சிட்டில இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எனக்கு சாப்பிட ஏதாவது கேட்டிருக்கலாம் இல்லம்மா. சிச்சு கவலையா, அவங்க எங்கோ சிட்டில கண்ணுக்கு தெரியாம தூரத்துல இருக்கிறாங்க. நம்ம கஷ்டத்துக்கு அவங்களுக்கு எதுக்காகப்பா தொந்தரவு கொடுக்கணும்? அதுவும் இல்லாம அவங்க நல்லா இருக்கட்டும்னு தானே நான் அவங்கள விட்டு தனியா தூரமா வந்திருக்கேன். நம்மளுக்கு கஷ்டமோ நஷ்டமோ அம்மா உனக்கு நல்ல சாப்பாடு சீக்கிரமா போடுவேன். அது வரைக்கும் இது குடிப்பா. அப்படி அம்மாவும் பிள்ளையும் பேசிக்கிட்டு இருந்த அதே நேரத்துலதான் கொற்ற மழையில அவங்க வீட்டு வாசல்ல ஒரு பெரிய கார் வந்து நின்னுச்சு. அந்த காரோட கதவை திறந்துக்கிட்டு அதுக்குள்ள இருந்த 4 பறவைங்க கையில கொடைய பிடிச்சுக்கிட்டு சிச்சு காக்காவோட வீட்டுக்கு வெளியில வந்து நின்னாங்க. அதுல இருக்கிற துணிக்குருவி சத்தமா, ஏ சிச்சு, கதவை தொறடி. இந்த மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கோம், சீக்கிரம் கதவை தொறு. அந்த சத்தத்தை கேட்டு சிச்சு காக்கா, டே சின்னு, யாரா இந்த அர்த்த ராத்திரியில? இந்த குரலை எங்கோ கேட்ட மாதிரி இருக்கு. சரி இரு, போய் பார்த்துட்டு வரேன். சிச்சு காக்கா மெதுவா போய் அவளுடைய வீட்டு கதவை திறந்தா. வெளியில அவ கூட பிறந்த அக்காங்களான சோட்டு கிளியும் துணிக்குருவியும் அவங்க பிள்ளைங்களான புஜ்ஜி குருவி பன்னு கிளி கூட நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனேயே திடீர்னு அவங்கள பார்த்ததுனால சிச்சுவுக்கு வாயில இருந்து வார்த்தையே வரல. அவ ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப சந்தோஷமாவும், துணி அக்கா, சோட்டு அக்கா, நீங்களா? இந்த கொற்ற மழையில இந்த தங்கச்சிய பாக்குறதுக்கு வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க. அட, இது யாரு? புஜ்ஜி, பன்னு, எவ்வளோ பெரியவங்களா வளர்ந்துட்டீங்க. வாங்க வாங்க, முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. சோட்டு கிளி வீட்டுக்குள்ள வந்த உடனேயே அந்த வீட்டோட நிலைமைய பார்த்து, ஏ சிச்சு, என்னடி உன் வீட்டுக்குள்ள காலை வைக்கிறதுக்கு கூட சரியா இடமே இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த மழைக்கு வீட்டுக்குள்ள ஏதோ மக்குல நாத்து அடிக்குது. அந்த நாத்தத்துக்கு மூச்சு திணறல் எடுக்குது. ஆமா சோட்டு, அங்கங்க ரூமுக்குள்ள கூட சேரு மாதிரி ஒட்டுது. சரி பார்த்து நடுங்க, துணி பாழாயிடும். என்னடி சிச்சு, உன்னோட தரித்திரம் இப்படி இருக்கு? சிட்டில எங்க வீட்டை பார்த்தேன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவேன். இங்க ஒரு ஃபேன் இல்ல, ஏசி இல்ல. இங்க நாங்க எப்படி தூங்குறது? அக்காங்களோட பேச்சு கேட்டு சிச்சு காக்காவோட மனசுக்கு காயமானாலும் கூட அத அவ வெளியில காட்டிக்கல. ஐயோ அக்கா, என்னக்கா அப்படி சொல்றீங்க? இது கிராமம் இல்லையா? இங்க ஏசி எல்லாம் கிடைக்காது. மழைக்கு சில்லுன்னு காத்தடிக்கும். சரி உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு பெட்ஷீட் எடுத்துட்டு வரேன். அப்போ புஜ்ஜி குருவி, அம்மா, எனக்கு இந்த ஸ்டூல் மேல உட்கார முடியலம்மா. ஏதோ ஒரு மாதிரி கசகசான்னு இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்கிக்கலாம். இங்க உட்கார ஒரு மாதிரியா இருக்கு. வாங்கம்மா, கிளம்பலாமா? ஆமா மம்மி, என்னால இந்த மாதிரி குடிசை வீட்ல எல்லாம் தங்க முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமும் வராது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் இந்த மாதிரி வீட்ல இருந்தேன்னு தெரிஞ்சிச்சுனாவே என்னை பார்த்து சிரிக்குவாங்க. அப்போ சோட்டு கிளி பசங்களை பார்த்து, ஐயோ பசங்களா, இந்த நேரத்துக்கு வெளியே போக முடியாது. வெளியே பயங்கரமான மழை வருது. டிரைவருக்கும் மழையில வண்டி ஓட்ட முடியலன்னு தானே சிச்சு வீட்டுக்கு வந்தது. இன்னைக்கு நைட்டு தங்கிக்குங்க, நாளைக்கு காலையிலேயே போயிடலாம். சிச்சு சந்தோஷமா, அக்கா, எப்படி வந்தா என்னக்கா? நீங்க வந்து எவ்வளவு வருஷமாச்சு, உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். சின்ன வாடா, பெரியம்மா உங்களுக்கு வணக்கம் சொல்லு. சின்ன காக்கா கையெடுத்து கும்பிட்டு, வணக்கம் பெரியம்மா. புஜ்ஜி அக்கா, பன்னு அண்ணா, நல்லா இருக்கீங்களா? அப்போ துணிக்குருவி, சிச்சு, பசங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குதா?
பசி வந்தா அவங்க தாங்க மாட்டாங்க. நாங்க சிட்டில இருந்து கிளம்பும்போது அவங்க அங்க சாப்பிட்டதுதான், வழியில எதுவுமே சாப்பிடல. அவங்களுக்கு சீக்கிரமா சுட சுட ஏதாவது செஞ்சு கொடு பார்க்கலாம். ஆமா ஆண்டி, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. எனக்கு சுட சுட ஃப்ரைட் ரைஸோ பிரியாணியோ ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வாங்க, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. சிச்சுவுக்கு முகம் வாடி போச்சு. அப்போ சிச்சு, பிரியாணியா? ஐயோ அக்கா, நீங்க வர விஷயம் எனக்கு தெரியாது இல்லையா? நான் எதுவுமே சமைக்கலக்கா. அது மட்டும் இல்ல, சமைக்கிறதுக்கு வீட்ல எந்த ஒரு பொருளும் இல்ல. நீங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நானும் பன்னும் கஞ்சி குடிச்சோம். அந்த கஞ்சி தான் இருக்கு. அப்போ சோட்டு கிளி கோவமா, என்னது கஞ்சி தண்ணியா? கஞ்சி தண்ணி குடிக்கிறதுக்கு அவங்க என்ன ரோகிங்க அப்படின்னு நினைச்சிருக்கியா? அவங்க சிட்டில பீஸா பர்கர் அப்படின்னு சாப்பிட்டு வளர்ந்தவங்க. ஆமா, ஊர்ல இருந்து சொந்தக்கார வந்திருக்கோம், எங்களுக்கு சமைச்சு போட கூடவா உன் வீட்ல அரிசி இல்லாம போயிடுச்சு? அதுக்கு துணி கிண்டலா, ஆமாண்டி சோட்டு, இவ இன்னும் அந்த பிச்சைக்காரத்தனத்துல இருந்து வெளியே வரவே இல்ல. இன்னும் அந்த கஞ்சி தண்ணி குடிச்சுக்கிட்டு தான் இவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. இங்க பாரு சிச்சு, எங்களுக்கு கஞ்சி தண்ணி வேண்டாம், பிரியாணியும் வேண்டாம். குளிருக்கு சுட சுட ஒரு 4 கப் டீயாவது கிடைக்குமா? அதாவது வச்சு குடுக்கறியா? சிச்சு காக்காவுக்கு அவங்க 2 பேருடைய பேச்சு ரொம்ப அவமானமா இருந்துச்சு. அக்கா, தப்பா நினைக்காதீங்க. என் வீட்ல டீ வைக்கிறதுக்கு டீ பொடி இருக்கு, ஆனா பால் இல்லக்கா. மழை வந்துகிட்டு இருந்ததுனால வெளியே போய் வாங்கிட்டு வர முடியல. பக்கத்துல தான் லூசி அக்காவோட வீடு இருக்கு, நான் போய் ஒரு கப்பு பால் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னது, பக்கத்து வீட்டுக்கு போய் கடன் வாங்கிட்டு வரணுமா? இன்னும் அந்த கடத்துல இருந்து நீ வெளியே வரவே இல்லையா? சரி சரி போ, சீக்கிரமா வாங்கிட்டு வா. சின்னு, கொடை எடுத்துட்டு வாப்பா, உங்க பெரியம்மாவங்க உக்காந்து இருப்பாங்க, நம்ம போய் பால் கொண்டு வரலாம். சிச்சு காக்கா அந்த கொற்ற மலையில கையில கொடைய பிடிச்சுக்கிட்டு சின்னவையும் கூட்டிக்கிட்டு பக்கத்து வீட்டுல பால் கேட்கறதுக்காக போனா. அவங்க போனதும் குடிசையில நிலைமை சுத்தமா மாறி போச்சு. இது வரைக்கும் சிச்சு காக்காவ ரொம்பவும் கோவமா அவமானப்படுத்தின துணி சோட்டுவோட முகம் இப்போ ரொம்பவும் பாசமா மாறுச்சு. கதவை சாத்தி சோட்டு கிளி துணி குருவிய பார்த்து, ஐயோ அக்கா, நம்ம சிச்சு ரொம்ப பாவம்க்கா. நம்ம பேசும்போது அவ கண்ணுல கண்ணீரை பார்த்த. எனக்கு ஏண்டா அப்படி பேசணும்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கா. நம்ம வரோம்னு சொல்லிருந்தா நம்மளுக்காக ஏதாவது செஞ்சிருப்பாக்கா. அப்போ துணி குருவி கவலையா, ஆமாம் சோட்டு, எனக்கு கூட நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ நம்ம கூட பிறந்த தங்கச்சி. அவ இவ்வளவு கஷ்டப்படும் போது அதை பார்த்துக்கிட்டு என்னாலும் சும்மா இருக்க முடியல. அவ இங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம அந்த சிட்டில நல்லா வயிறு நிறைய பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவளை அவமானப்படுத்துறது எனக்கும் பிடிக்கல. ஆனா நம்ம இப்படி அவமானப்படுத்தினதுனாலதான் அவ கஷ்டப்படுறதே தெரிஞ்சிச்சு. இல்லனா அவ நம்ம முன்னாடி அவ கஷ்டத்தை காட்டியிருக்க மாட்டா. மாங்கா, நம்ம இப்படி நடிச்சதுனாலதான் அவளோட கஷ்டம் எல்லாம் அவ வாயாலேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பன்னு, புச்சி, இங்க பாருங்க, உங்க சித்தி வராங்கட்டியும் கார்ல மல்லிகை பொருள் எல்லாம் வச்சிருக்கோம். சீக்கிரமா எடுத்துட்டு வந்துருங்க, நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, ஆமாமா, நாங்க கூட சிச்சு ஆண்டிய மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டோம். ஆனா நீங்க எல்லாம் ரொம்ப நல்லா ஆக்டிங் பண்ணீங்க. சரி, சிச்சு ஆண்டி வராங்கட்டியும் பன்னு வாடா, பொருளுங்க எல்லாம் போய் கொண்டு வரலாம். உடனே பன்னு கிளி புஜ்ஜி குருவி 2 பேரும் கொடைய பிடிச்சுக்கிட்டு கார் கிட்ட போனாங்க. கார் டிக்கிய ஓபன் பண்ணாங்க. அதுல அரிசி, மளிகை சாமான், எண்ணெய், நெய், காய்கறி, அப்புறம் பசங்களுக்கு தேவையான துணி, சாக்லேட், பெரியவங்களுக்கு தேவையான துணி எல்லாமே இருந்துச்சு. துணி, சோட்டு, புஜ்ஜி, பன்னோ எல்லாருமா சேர்ந்து அந்த எல்லா பொருளையும் மழையில நனைஞ்சுக்கிட்டே சிச்சு காக்காவோட சமையல் கட்டுக்கு கொண்டு போய் சமையல் கட்டுல அதை எல்லாத்தையுமே ஒழுங்கா அடுக்கி வச்சாங்க. அந்த பொருட்களை வச்சதை பார்க்கும்போது அது ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு. அப்பா, உண்மையிலேயே இந்த பொருளுங்க நம்ம சிச்சுவுக்கு 6 மாசம் வரைக்கும் சரியாயிடும். இப்ப உண்மையான சர்ப்ரைஸ் எங்க இருக்கு பன்னு? சோட்டு அவ கையில இருக்கிற ஒரு பெரிய சூட்கேஸ காட்டி, இதோ இங்க இருக்குக்கா, நம்ம சிச்சுவோட தலையெழுத்த மாத்த போற இந்த சூட்கேஸ் இதோ இங்கதான் இருக்கு. இத அந்த அரிசி பக்கத்துல வச்சிரலாம். சிச்சு வந்துட்டு இத பார்த்து சர்ப்ரைஸ் ஆயிடுவா. வாக்கா, சீக்கிரமா எல்லாத்தையும் ரெடி பண்ணிரலாம். அப்படி அவங்க எல்லா பொருட்களையும் சமையல் கட்டுல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ தெரியாத மாதிரி மறுபடியும் வெளியில வந்து உட்கார்ந்துட்டாங்க. இப்படி கொஞ்ச நேரத்துல பால் வாங்கிட்டு வரதுக்காக போன சிச்சு காக்கா, சின்ன காக்கா 2 பேரும்
கஷ்டப்பட்டு எப்படியோ பாலை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. பாவம் சிச்சு ரொம்பவும் சோர்வா இருந்தா. அக்கா, பாலு கிடைச்சிச்சுக்கா. லூசி தூங்கி இருந்தாளா, அவளை எழுப்பி வாங்கிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சரி அக்கா, நீங்க உக்காந்துருங்க, நான் உங்களுக்கு சுட சுட டீ போட்டு கொண்டு வரேன். இன்னும் பெரியம்மா உங்களுக்கு டவல் கொடு. சிச்சு காக்கா அந்த பாலை எடுத்துக்கிட்டு சமையல் கட்டுக்கு போனா. சமையல் கட்டு இருட்டா இருந்ததுனால லைட்ட போட்டா. ஆனா லைட் போட்டதும் அந்த வெளிச்சத்துல அவளுடைய சமையல் கட்டை பார்த்து அவளே ஆச்சரியப்பட்டா. ஏன்னா நேத்து வரைக்கும் அந்த சமையல் கட்டுல எந்த பொருளும் இல்ல. ஆனா இன்னைக்கு சமைக்க தேவையான எல்லா பொருட்களோட சமையலறை நிறைஞ்சு இருந்துச்சு. அத பார்த்து ஆச்சரியத்துல அவ கையில இருந்த அந்த பால் கிணத்து கூட அவ கீழே போட்டுட்டா. ஐயோ கடவுளே, என்னோட சமையலறையில இவ்வளோ மல்லிகை பொருள், பழங்க இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? நான் காண்றது கனவா இல்ல நிஜமா? சிச்சு காக்கா கத்துன சத்தத்தை கேட்டு துணி சோட்டு பசங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு உடனே அவங்க எல்லாரும் சமையல் கட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன சிச்சு, இதெல்லாம் கனவா நினைவான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? இது கனவில்ல, இது உண்மைதான். இது எல்லா பொருளுங்களையும் உனக்காக நாங்க சிட்டில இருந்து கொண்டு வந்தது. சிச்சு காக்கா கண்ணுல கண்ணீரோட, அக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் வீட்டை பத்தி, என் தரித்திரத்தை பத்தி அவ்வளோ தப்பா பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ எனக்காக சிட்டில இருந்து இவ்வளோ பொருளுங்களை கொண்டு வந்தேன்னு சொல்றீங்க. உண்மை சொல்லுங்கக்கா, இது எதுக்காக கொண்டு வந்தீங்கக்கா? அப்போ சோட்டு கிளி சிச்சு கிட்ட பாசமா, ஐயோ பைத்தியக்காரி, நாங்க உன்னை பிராங்க் பண்ணோம். அப்படி நாங்க பிராங்க் பண்ணதுனாலதான் உன்னோட கஷ்டம் உன்னோட வாயிலேயே எங்களுக்கு தெரிய வந்துச்சு. சிச்சோ, நீ இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா சாப்பிட கூட எதுவுமே இல்லாம கஞ்சி குடிச்சு வாழ்றேன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க சிட்டில பெரிய பங்களா காரோட வாழ்றோம். ஆனா எங்க கூட பிறந்தவனி இவ்ளோ கஷ்டப்பட்டு வாழ்றது எங்களுக்கு தெரியாது. சிச்சு காக்கா சத்தமா அழுதுகிட்டு அக்காங்க 2 பேரையும் கட்டி பிடிச்சுக்கிட்டு, அக்கா, நீங்க என்ன தப்பா நினைச்சிருக்கீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என் மேல இருக்கிற பாசத்துல எனக்காக இவ்ளோ பொருளுங்களை கொண்டு வந்திருக்கீங்க. இனிமே நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். துணி கண்ணீரை தொடச்சு, இரு, உண்மையான சர்ப்ரைஸ் என்னன்னு இப்பதான் நீ பார்க்கவே போற. கொஞ்ச நேரம் இரு. சோட்டு, அந்த சூட்கேஸ் எடுத்து கொடு. சோட்டு கிளி கையில இருக்கிற அந்த சூட்கேஸை எடுத்து சிச்சு காக்கா கிட்ட கொடுத்தா. இந்த சிச்சு, இந்த சூட்கேஸ்ல என்ன இருக்குன்னு பாரு. உண்மையிலேயே இத பார்த்தா நீ மயக்கம் போட்டு விழுந்துருவ. சிச்சு காக்கா ஒரு தயக்கத்தோடவே அந்த சூட்கேஸை திறந்து பார்த்தா. அப்படி திறந்து பார்த்தவளுக்கு அங்க ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. 500 ரூபாய் நோட்டு கட்டு கட்டா அதுக்குள்ள இருந்துச்சு. அத பார்த்து சிச்சுவுக்கு கிட்டத்தட்ட மயக்கமே வந்துருச்சு. ஐயோ ஐயோ அக்கா, என்னக்கா பொட்டி நிறைய இவ்ளோ பணம்? யாரோட பணம் இது? எனக்கு இத பார்த்தாவே பயமா இருக்குக்கா. துணி சிரிச்சுக்கிட்டே, பயப்படாத சிச்சு, இதுல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இது உனக்கு சேர வேண்டிய பணம். இது உன்னோட பணம் சிச்சு. அப்போ சிச்சு, என்னோட சொந்த பணமா? அக்கா, என்கிட்ட 1 ரூபாய் காசு கூட இல்ல. இது எப்படி என் காசு ஆகும்? சிச்சு, சொல்றேன் கேளு சிச்சு. நம்ம அம்மா சாவறதுக்கு முன்னாடி நம்ம 3 பேர் பேர்ல ஒவ்வொரு லட்ச ரூபா அப்படின்னு 3 லட்ச ரூபா பணத்தை டெபாசிட் பண்ணிருந்தாங்களாம். அந்த விஷயம் எங்களுக்கு கூட தெரியாது. முந்தா நேத்து தான் பேங்க் மேனேஜர் போன் பண்ணி சொன்னாரு. அந்த பணம் தான் இப்போ மெச்சூர் ஆயிருக்கு. அந்த பணம் தான் சிச்சு. ஆமா சிச்சு, நேத்து தான் நானும் அக்காவும் பேங்க்குக்கு போய் இந்த பணத்தை டிரா பண்ணிக்கிட்டோம். அம்மா எழுதுன உயில பிரகாரம் ஒவ்வொரு லட்ச ரூபா ஒவ்வொருத்தருக்கு இல்லையா, அதனால எங்களோட பணத்தை நாங்க எடுத்துக்கிட்டோம். உனக்கு சேர வேண்டிய பணம் உங்ககிட்ட வந்து நேரடியா கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். அதுதான் இந்த பணம் சிச்சு. எங்க பணத்தை நாங்க எடுத்துக்கிட்டோம். இது உனக்கு சேர வேண்டிய பணம். சிச்சு, இதுல 1 லட்ச ரூபாய் பணம் இருக்கு. இந்த பணத்துல இந்த வீட்டை எல்லாம் எடுத்துட்டு இதே இடத்துல ரொம்ப அழகா பெருசா ஒரு வீட்டை கட்டிக்கோ. மிச்ச பணத்துல ஏதாவது ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கோ. அதே மாதிரி உன் பையன் சின்னவன் நல்லா படிக்கவே. அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கும் சிச்சு. அத கேட்டு சிச்சு காக்கா அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு கண்ணுல கண்ணீரோட அக்காங்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, அக்கா, உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றிக்கா. அம்மா இந்த மாதிரி காசு சேர்த்து வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க 2 பேரே இந்த பணத்தை பங்கு போட்டுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது. ஆனா எனக்கும் காசு சேரணும்னு கொண்டு வந்து கொடுத்திருக்கீங்கல்ல, உண்மையிலேயே எனக்கு நீங்க தான் கடவுள்கா. அப்போ சோட்டு சிச்சு கிட்ட போய், ஐயோ பைத்தியக்காரே, பணத்துக்காக தங்கச்சிக்கே யாராவது துரோகம் பண்ணுவாங்களா? நம்ம எப்பவுமே இப்படியே இருக்கணும். அப்போ சின்ன காக்கா சந்தோஷமா,
வாவ், அப்படின்னா நாளையில இருந்து நானும் புஜ்ஜி பண்ண மாதிரி நல்லா சாப்பிடலாமா, நல்ல துணிமணி போட்டுக்கலாமா? பெரியம்மா உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆமாண்டா சின்னு, இந்த பிஸ்கெட் சாக்லேட் எல்லாமே உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம், எடுத்துக்கடா. ஆமாண்டா, நாளையில இருந்து உனக்கு எந்த கஷ்டமும் வராது, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடலாம். சிச்சு காக்கா ரொம்பவும் சந்தோஷமா, அக்கா வாங்கக்கா, நீங்க கொண்டு வந்த பாலால உங்க எல்லாருக்கும் டீ போட்டு குடுக்கறேன். இன்னைக்கு நைட்டு நம்ம எல்லாருக்கும் இந்த வீட்ல பெரிய பண்டிகை தான்க்கா. அன்னைக்கு நாள் அந்த குடிசையில பண்டிகை மாதிரி இருந்துச்சு. வெளியில மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு. ஆனா வீட்டுக்குள்ள அந்த அக்கா தங்கச்சிங்களோட பாசத்துல ரொம்ப கதகதப்பா இருந்துச்சு. எல்லாரும் சிச்சு காக்கா செஞ்சு கொண்டு வந்த அந்த டீயை குடிச்சுக்கிட்டு அவங்க சின்ன வயசுல நடந்ததை பத்தி பேசிக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தான் தங்கச்சியோட கஷ்டத்தை தீர்த்து வச்சு அவளுக்கு புது வாழ்க்கை கொடுத்ததுல துணிய சோட்டும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்படி அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டுக்கு வந்த உறவுகள் சிச்சுவோட வாழ்க்கையில இருந்த இருட்ட போக்கி அவ வாழ்க்கையில புது வெளிச்சத்தை கொடுத்துச்சு. ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு பெரிய மலையில ஒரு கல்லால செஞ்ச குகை. அந்த குகைக்குள்ளதான் சிச்சு காக்கா அவளுடைய பிள்ளையான சின்ன காக்கா கூட ரொம்ப மோசமான நிலைமையில வாழ்ந்துட்டு இருந்தா. சிச்சு காக்கா ரொம்ப ஏழை. ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய பணக்கார பறவைங்களான துணிக்குருவி சோட்டுக்கிளியோட வீட்டுல தான் அவ வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்படி வேலை செஞ்ச வருமானத்துலதான் சின்னவ நல்லபடியா பாத்துக்கிட்டா. ஒரு நாள் சாயந்தர நேரம் திடீர்னு அந்த ஊர்ல வானிலை மாறி மழை பெய்ய ஆரம்பிச்சுது. ஐயோ சின்னு, அங்க பாத்தியா, மலைக்கு அந்த கல்லு சந்துல இருந்து குகைக்குள்ள தண்ணி வருது. நீ கொஞ்சம் அப்படி உக்காந்துக்கோ, இல்லனா தண்ணில நனைஞ்சிருவேன். சின்ன காக்கா குளிர்ல, அம்மா எனக்கு ரொம்ப குளிர் எடுக்குதுமா, இன்னும் எவ்வளவு நாளுன்னு நம்ம இதே வீட்டுக்குள்ள கஷ்டப்படணும். அந்த மகி ஆண்டி லூசி ஆண்டி வீட்டுக்கு நீ வேலைக்கு போறல, அவங்க இன்னும் உனக்கு சம்பளத்தை அதிகமாக்கி கொடுக்கலையா? சிச்சு காக்கா கவலையா கண்ணுல கண்ணீரோட, இல்லப்பா, அவங்க பணக்காரங்க இல்லையா, அதனாலதான் நம்ம கையில தேவையான அளவுக்கு வேலைய வாங்க வச்சுக்கிட்டு அவங்க காலுக்கு அடியில போட்டு நம்மள மிதிக்கிறாங்க. இருந்தாலும் எப்படியாவது உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு அவங்க கை கீழே வேலை செய்யறேன். சின்ன காக்கா கோமா, அம்மா இன்னும் எவ்வளவு நாளுக்குமா நீங்க அவங்க கிட்ட கை கடியில வேலை செய்யறது? எதுக்காக இனியும் அவங்க கிட்ட வேலைக்கு போறீங்க? வேண்டாமா, அவங்க கிட்ட வேலைக்கு போவாதீங்க. ஐயோ சின்னு, அப்படி சொன்னா எப்படிரா? அவங்க கிட்ட வேலைக்கு போலனா நம்மளாவது எப்படிதான் பணத்தை சம்பாதிக்கிறது அப்படின்னு வெளியில பார்த்து, சின்னு பாத்தியா இந்த குகைக்குள்ள எவ்வளவு தண்ணி வந்துருச்சுன்னு? இப்படி தண்ணி வந்தப்போ உன்னை தனியா இங்க விட்டுட்டு நான் எப்படிடா வேலைக்கு போறது? இல்ல, இன்னைக்கு நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். அந்த மழை தொடர்ந்து 2 நாளா விடாம பேஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அதனால சிச்சு காக்காவால வேலைக்கு போக முடியல. 3வது நாள் மழை கொஞ்சமா நின்னதுக்கு அப்புறமா சிச்சு காக்கா பயத்தோடவே துணியோட வீட்டுக்கு வந்தா. அந்த நேரத்துல சோட்டுக்கிளியும் துணியும் ஒன்னா உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்காவை பார்த்த உடனே அவங்க 2 பேருக்கும் கோவம் வந்துச்சு. ஓஹோ, வந்துட்டாங்க மகாராணி அம்மா. என்னம்மா சிச்சு, இப்பதான் உனக்கு வேலைக்கு வரணும் அப்படின்னு வழி தெரிஞ்சுதா? உனக்கு தேவை இருக்கும்போது வர்றதுக்கும் தேவையில்லாதப்ப போறதுக்கும் நாங்க என்ன சத்திரம் கட்டி வச்சுட்டு உனக்கு ஃப்ரீயாவா வேலை செய்ய விடுறோம்? சிச்சு காக்கா கைய கட்டிக்கிட்டு ரொம்பவும் பயந்து போய், ஐயோ அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. 2 நாளா பயங்கரமான மழை இல்லையா, இந்த மழைக்கு வீட்டுக்குள்ளலாம் தண்ணி வந்துருச்சு. என் குழந்தை தனியா இருப்பானே அப்படின்னுதான் அவனை விட்டுட்டு என்னால வர முடியலம்மா. அப்போ சோட்டுக்கிளி சிரிச்சுக்கிட்டே, அப்பவா எவ்வளோ நாடகம் ஆடுறா? ஏண்டி சிச்சோ, மழை வந்தா உன் வீட்டுல மட்டும்தான் வேலை இருக்கும், வீட்டுக்குள்ள தண்ணி வரும். எங்க வீட்டுல எல்லாம் வேலையே இருக்காதா? ஒரு பக்கம் பாத்திரம் எல்லாம் கழுவுறதுக்கு அப்படி குமிஞ்சு கிடக்கு, துணி துவைக்கிறதுக்கு அவ்வளோ குமிஞ்சிருக்கு. நீ வராததுனால நான் துணி வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கேன். சிச்சு காக்கா அழுதுகிட்டே, ஐயோ அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. என்னால இந்த மழை இருக்கிறதுனாலதான் வேலைக்கு வர முடியல. வேலைக்கு வர்றதுக்கு என் கையில கொடை கூட இல்லம்மா. என் குழந்தைய வேற தனியா விட்டுட்டு என்னால வர முடியல. உங்க வேலையெல்லாம் ஒரு நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடுற, என்ன வேலையில இருந்து தூக்காதீங்க. அப்போ துணி ரொம்ப கோவமா, ஏ சிச்சோ, போதும், எவ்வளவு நாடகம் ஆடுவே சொல்லு பாக்கலாம். உன்ன மாதிரி பொறுப்பா இல்லாதவங்கள எப்படி நாங்க வேலைக்கு வச்சுக்க முடியும்? இந்த மாதிரி வேலைக்கு ஆகாதவங்க எங்களுக்கு வேண்டாம். கெட் அவுட். சிச்சு ரொம்பவும் பயந்து போய் துணியோட கால்ல போய் விழுந்தா. ஐயோ துணியம்மா,
இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேங்கம்மா. நீங்க மட்டும் என்ன வேலையில இருந்து தூக்கிட்டீங்க அப்படின்னா நானும் என் குழந்தையும் சாப்பாடுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். இதுக்கப்புறம் உங்க வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். டெய்லி நான் வேலைக்கு வர என்ன வேலையை விட்டு தூக்காதீங்கம்மா. சோட்டுக்கிளி சிச்சு காக்காவை அவ காலால எட்டி உதைச்சு, ஏய் எந்திரி, எந்திரிச்சு வெளிய போ. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா 2 நாள் வேலைக்கு வராம வீட்லயே உட்கார்ந்திருப்ப. இனிமே நீ வீட்லயே உட்கார்ந்துக்கோ, வேலைக்கு வர தேவையில்லை. முதல்ல எந்திரிச்சு வெளிய போடி. பாவம் சிச்சு காக்கா சத்தமா அழுதுகிட்டே, அம்மா, சோட்டு அம்மா, தயவு செஞ்சு என் குழந்தை மூஞ்சி பார்த்தாவது எனக்கு வேலை கொடுங்க. நேத்துல இருந்து குழந்தை சாப்பிடல. அப்போ துணி ரொம்ப கோவமா, என்ன உனக்கு தமிழ்ல சொன்னா புரியாதா? முதல்ல வீட்டை விட்டு வெளிய போனா வெளிய போ. இந்த ஊர்ல இதுக்கப்புறம் உனக்கு யாரு வேலை கொடுக்கறாங்கன்னு பாக்குறேன். ஒரு வேலை யாராவது உனக்கு வேலை கொடுத்தா அவங்களையும் உன்னோட சேர்ந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற மாதிரி டங்குரம் அடிக்கிறேன். முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளிய போ. பாவம் சிச்சு அதை கேட்டு ரொம்பவும் மனசு நொந்து போயிட்டான். உடனே அவ வீட்டை விட்டு வெளியிலயும் வந்துட்டான். அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பணக்காரங்களான லூசி புறா குகுவாத்தோட வீட்ல ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டே போனான். அப்போ சிச்சு காக்கா லூசியோட வீட்டுக்கு போய், லூசி அம்மா, தயவு செஞ்சு எனக்கு உங்க வீட்ல வேலை கொடுங்க. நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்துகிட்டு எல்லா வேலையும் நல்லா செய்வேன். தயவு செஞ்சு வேலை கொடுங்கம்மா. அப்போ லூசி புறா பயந்து போய், ஐயோ சிச்சு, என்ன மன்னிச்சிடுறீ. அந்த துணியும் சோட்டுவும் மீட்டிங் போட்டு சொல்லிருக்காங்க உனக்கு மட்டும் யாருமே வேலை கொடுக்க கூடாதுன்னு. அவங்க பணம் இருக்கிறவங்க. அவங்க மட்டும் நீ என்கிட்ட வந்து பேசுறத பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் உனக்கா இருக்கிற நிலைமை தான் எனக்கும் வந்துடும். இங்க இருந்து கிளம்பி போ. யாருமே சிச்சுவ புரிஞ்சுக்கவே இல்ல. அவளை அவங்க வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டாங்க. மனசெல்லாம் பாரத்தோட வயிறு முழுக்க பசியோட அவ குகைக்கு வந்து சேர்ந்தா. குகையில தன் தாய்க்காக காத்துக்கிட்டு இருந்த சின்னவுக்கு அவ முகத்தை பார்த்தது ஏதோ நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிச்சு. அம்மா, என்னமாச்சு? ஏமா முகம் எல்லாம் வாடி போயிருக்கு? அந்த துணி ஆண்டி மறுபடியும் உன்னை ஏதாவது சொன்னாங்களா? சிச்சு காக்கா சின்ன காக்காவை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே, ஐயோ சின்னு, அந்த துணியும் சோட்டு 2 பேரும் சேர்ந்து முந்தா நேத்து நான் வேலைக்கு போலேன்னு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கப்பா. அது மட்டும் இல்ல, எனக்கு யாருமே வேலை கொடுக்க கூடாதுன்னு ஊரு முழுக்க டங்குரா அடிச்சு வச்சிருக்காங்க. யாருமே எனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. அப்போ சின்ன காக்கா கண்ணு தொடச்சுக்கிட்டு அவனுடைய அம்மா கிட்ட, அம்மா அழுவாதீங்கம்மா. அந்த துணி ஆண்டி சோட்டு ஆண்டி உங்களுக்கு வேலை கொடுக்கலன்னா என்னம்மா? உங்க கையில திறமை இருக்கு, ஏதாவது செஞ்சு பொழைச்சுக்கலாமா? தயவு செஞ்சு நீங்க மட்டும் அழுவாதீங்கம்மா. ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா கிடைக்கும். தைரியமா இருங்கம்மா. புள்ள சமாதானப்படுத்ததுல சிச்சு காக்காவும் சமாதானமானா. இப்படியே இன்னும் 2 நாள் போச்சு. மறுபடியும் ஊருக்குள்ள மழை கொட்டு கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சுது. இடைவிடாம மழை பயங்கரமா பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஊர்ல நிறைய பாதிப்பு வந்துச்சு. பறவைங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த காய்கறி தோட்டம் எல்லாமே தண்ணி அதிகமானதுனால வீணா போச்சு. இப்போ ஊர்ல யாருக்குமே சமைக்கிறதுக்கு ஒரு தக்காளியோ ஒரு வெங்காயமோ கூட கிடைக்கிறது இல்ல. எல்லாரும் பக்கத்துல இருக்கிற பட்டணத்துக்கு போய் 5 மடங்கு அதிகமா விலையை கொடுத்துதான் காய்கறிய வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மழை குறைஞ்ச நேரத்துல சின்ன காக்கா குகையை விட்டு வெளியில உட்காந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப சின்னு அவங்க அம்மாவை கூப்பிட்டு, அம்மா, சிச்சு அம்மா, ஒரு தடவை வெளியே வாங்கம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அப்போ சிச்சு காக்கா வெளியில வந்து, என்னடா பண்ணும், என்ன ஆச்சு? அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஊருக்குள்ளெல்லாம் தண்ணி வந்து எல்லாரோட விளைச்சல் காய்கறி எல்லாம் நாசமாயிடுச்சுமா. 100 ரூபா கொடுத்து காய்கறி வாங்குற ஊர் ஜனங்க பட்டணத்துக்கு போய் 500 ரூபா கொடுத்து காய்கறிய வாங்கிட்டு வராங்க. அவங்க கிட்ட காசு இருக்கு, இங்க இல்லனாலும் எங்கேயாவது போய் வாங்கிக்குவாங்க. ஆனா நம்மள பாத்தியா 3 நாளா ஒண்ணுமே சாப்பிடாம உக்காந்துருக்கோம். சின்னு உற்சாகமா, அதாம்மா நானும் சொல்றேன். அவங்க கிட்ட காய்கறி வாங்க காசு இருக்கிறதுனால பட்டணத்துக்கு போறாங்க. நம்ம கிட்ட தான் நிறைய இடம் இருக்குல்ல, காய்கறி விளைவிக்கலாமே. சிச்சு காக்கா ஆச்சரியமா, இடமா? நம்மளுக்கு இந்த குகையை தவிர வேற எங்கேயுமே இடம் இல்லையேடா. அம்மா, அதுதாம்மா நானும் சொல்றது. இந்த குகைக்குள்ள நம்மளுக்கு எவ்வளவு விசாலமான இடம் இருக்கு. அங்கங்க கல்லு சந்தில இருந்து தண்ணி வருது. அதே காய்கறிய விளைவிக்க தண்ணி போதும். அதே மாதிரி காலையில பளிச்சுன்னு சூரியனோட வெளிச்சம் இந்த குகைக்குள்ளேயே படுது. அதனால காய்கறிக்கும் சூரியனோட வெளிச்சம் கிடைக்கும். அதுக்கப்புறம் காட்டுல இருந்து கொஞ்சம் மண்ணை கொண்டு வந்து போட்டு காய்கறிய விளைவிக்கலாம். மழை தண்ணி அதிகமா வந்தாலும் நம்மளோட விளைச்சலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுமா.
அப்போ சிச்சு காக்கா ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும், ஆமாப்பா சின்னு, நீ சொல்றது நல்ல ஐடியா தான். இந்த குகைக்குள்ள காய்கறியை விளைவிக்கிறதுனால வெயிலுக்கும் வாடி போகாது, மழை வந்தாலும் அடிச்சுக்கிட்டு போவாது. சரி, நான் கொஞ்சம் துணிகிட்ட வேலை செய்யும் போது விதைங்களை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம போய் மண்ணை கொண்டு வந்து இப்பவே நம்ம காய்கறி விளைவிக்க ஆரம்பிக்கலாம். அம்மா புள்ள 2 பேருமே கஷ்டப்பட்டு ஆத்தங்கரைக்கு போய் அங்க இருக்கிற மண்ணை கொண்டு வந்து குகைக்குள்ளேயே செடி நடுறதுக்கு தேவையான அளவுக்கு மண்ணை போட்டுக்கிட்டாங்க. அதுல விதைகளை தூவி தினமும் காலையில சாயந்தரம்னு 2 நேரம் தண்ணியும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த விதைகளை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. நாட்களும் போச்சு. மழை பெஞ்சு ஊருக்குள்ள வெள்ளமா ஓடினாலும் குகைக்குள்ள இருக்கிற அவங்க சின்ன வயலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கல. சில நாட்களுக்கு அப்புறமா சிச்சு காக்கா சந்தோஷமா கண்ணுல ஆனந்த கண்ணீரோட செடிங்களை பார்த்து, பாத்தியாடா பன்னு, நம்ம செடியிலேயே அப்படியே பளபளன்னு ஜொலிக்கிற வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, எவ்வளோ காய்கறி. என்னோட வாழ்க்கையில இவ்வளோ காய்கறிய நான் பார்த்ததே இல்லடா. சின்னும் சந்தோஷமா, அம்மா, நம்ம எந்த விதமான கெமிக்கல் போடாததுனாலதான் நம்மளோட காய்கறி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷா வளர்ந்து நிக்குதுங்கம்மா. ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க பட்டணத்துக்கு காய்கறி வாங்க போய் ரொம்பவே டயர்டா இருக்காங்க. நீ இப்பவே இந்த காய்கறி எல்லாம் பிரிச்சு தள்ளு வண்டியில வச்சு போய் வித்துட்டு வாங்கம்மா. அப்படி சிச்சு காக்கா சந்தோஷமா அந்த தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு கூடையில போட்டுக்கிட்டு அதை ஒரு தள்ளு வண்டியில வச்சுக்கிட்டு ஊருக்கு மத்தியில அந்த வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டுச்சு. அன்னைக்கு மழை அந்த அளவுக்கு இருக்கல, ஆனா காத்து சிலு சிலுன்னு வீசிக்கிட்டு இருந்துச்சு. வாங்கம்மா, வாங்கய்யா, வாங்க வாங்க. எந்த விதமான கெமிக்கல் போடாம சுத்தமா விளைஞ்சு நிக்கிற காய்கறிய கொண்டு வந்திருக்கேன். சிட்டி விலையோட ரொம்ப குறைவான விலைக்கு உங்க வாசலுக்கே. அந்த குரலை கேட்ட உடனே அந்த ஊர்ல இருக்கிற லூசி புறா பட்டனை வீட்டை விட்டு வெளியில வந்துச்சு. தூரத்துல சிச்சு காக்கா காய்கறி வச்சு வித்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து லூசி ரொம்ப ஆச்சரியமா சிச்சுவோட அந்த தள்ளு வண்டி கிட்ட வந்து, அட சிச்சு, நீயா இவ்வளோ அழகான காய்கறிய கொண்டு வந்திருக்க? சிட்டில எல்லாம் இதுக்கு டபுள் ரேட் வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்னவோ ஃப்ரெஷ்ஷான காய்கறின்னு சொல்ற. எனக்கு எல்லாத்தையும் 2 கிலோ கொடு. அப்போ குஹுவாத்து, சிச்சு, ஆமா, இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான காய்கறிய இத்தனை நாளா நீ எங்க விளைவிச்ச? ஊருக்குள்ளதான் எல்லா விளைச்சலும் நாசமாயிடுச்சே. சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, குஹு, என்னோட இடத்துலதான் நானும் என் பையனும் சேர்ந்து இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான காய்கறிய விளைவிச்சுக்கிட்டு வந்தோம். கொண்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே சிச்சுவோட வண்டிக்கு முன்னாடி நிறைய பேர் கியூ கட்டி நின்னுக்கிட்டு காசை கொடுத்து காய்கறிய வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. சிச்சுவுக்கு காசு நிறையவே வந்துகிட்டு இருந்துச்சு. அப்பதான் ஜனங்களோட சத்தம், கூட்டம் எல்லாத்தையும் பார்த்து வீட்டுக்குள்ள இருந்து துணிக்குருவி, சோட்டுக்கிளி 2 பேருமே வெளியில வந்து பார்த்தாங்க. வந்து பார்த்தவங்களுக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா அவங்க வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா இப்போ வண்டி நிறைய காய்கறி வச்சு வித்துக்கிட்டு இருந்தா. ஏ சோட்டு, அது சிச்சு தானே? என்ன, அவளுக்கு எங்க இருந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான காய்கறி? அவளோட வண்டி சுத்தி அவ்வளவு ஜனங்க நிக்கிறாங்க. அப்போ சோட்டுக்கிளி கவலையா, அட துணி, ஆமா, அவ நம்ம சிச்சு காக்கா தான். ஆமா, இவளுக்கு எங்க இருந்து இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான காய்கறி? நம்ம போய் இவகிட்ட இந்த காய்கறிய வாங்க முடியாதே. அன்னைக்கு அவளை எவ்வளவு அவமானப்படுத்திட்டோம். இன்னைக்கு நம்ம போனா நம்மள அவமானப்படுத்திடுவா போல. ஆமா சோட்டு, எனக்கு கூட கொஞ்சம் பயமா தான் இருக்கு. போய் கேட்டு பார்க்கலாம். அவ இல்லன்னு சொல்லிட்டானா அப்படியே திரும்பி வந்துடலாம். அப்படி அவங்க 2 பேருமே ஒரு தயக்கத்தோடவே சிச்சு காக்காவோட வண்டி கிட்ட வந்தாங்க. தூரத்துல இருந்தே அவங்க 2 பேரும் வரத பார்த்து சிச்சு சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சா. அவங்க பக்கத்துல வந்த உடனே அவங்க கிட்ட ரொம்ப மரியாதையா, வாங்க துணி அம்மா, வாங்க சோட்டு அம்மா, ஃப்ரெஷ்ஷான காய்கறி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். எது வேணும்னு சொல்லுங்க, பொறுக்கி தரேன். துணி ரொம்பவும் ஆச்சரியமா, என்ன சிச்சு, நாங்களா? அப்படின்னா நாங்க கேக்கலனாலும் எங்களுக்கு நீ காய்கறிய கொடுப்பியா? ஆமா சிச்சு, எங்களுக்கு நீ காய்கறிய கொடுக்க கூப்பிடுறியா? அப்படின்னா நீ எங்களை அவமானப்படுத்துவியோன்னு நினைச்சு வந்தோம். சிச்சு, உனக்கு எங்க மேல கோவம் இல்லையா? உன்னை வேலையில இருந்து தூக்குனது மட்டும் இல்லாம இந்த ஊருக்குள்ள யாருமே உனக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருந்தோம். கோவம் இல்லையா? அப்போ சிச்சு காக்கா அவங்க 2 பேரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஐயோ அம்மா, ஏன் அப்படி பேசுறீங்க? உங்க மேல நான் எதுக்கு கோவப்படணும்? சொல்ல போனா உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். துணிக்கு எதுவுமே புரியல. கடமைப்பட்டிருக்கணுமா? எதுக்காக சிச்சு? ஆமா துணி அம்மா, ஒருவேளை அன்னைக்கு நீங்க மட்டும் என்ன வேலையை விட்டு வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லாம இருந்திருந்தா இப்ப கூட இது வரைக்கும் நான் உங்க வீட்லயே நீங்க சாப்பிட்டு போடுற எச்சில் தட்டை தான் கழுவிக்கிட்டு உங்க பின்னாடியே விழுந்திருக்கணும் போல.
ஆனா இப்ப பாத்தீங்களா, நீங்க அன்னைக்கு என்ன துரத்தி அடிச்சதுனாலதான் என் பையன் கொடுத்த தைரியத்தால இன்னைக்கு திறமையோட எனக்கு இருந்த கொஞ்சம் இடத்துலயே காய்கறிய விளைவிச்சு இப்ப உங்க முன்னாடி ஒரு முதலாளியா காய்கறிய வித்துக்கிட்டு நிம்மதியா இருக்கிற. அதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் நிம்மதியா வாழலாம் அப்படின்னு. சோட்டு டோனி 2 பேரும் தலை குனிஞ்சே நின்னாங்க. சிச்சோ, எங்களை மன்னிச்சிடு சிச்சோ. நீ நல்ல மனசோட நீ வளர்றதுக்கு நாங்க தான் காரணம்னு சொல்றியே, இதுதான் உன்னோட பெரிய மனசு. நாங்க செஞ்ச தப்புக்கு எங்களை மன்னிச்சிடு சிச்சோ. சிச்சு, உன்னோட நல்ல மனசுக்கு உனக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும். நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். இனிமே நீ வேலைக்காரி கிடையாது, இனிமே நீ எங்களோட ஸ்நேகிதி. இந்த காசை வாங்கிக்கிட்டு காய்கறி கொடு. சிச்சு சிரிச்சுக்கிட்டே, சரி துணி, இந்தாங்க காய்கறி. சிச்சு காக்கா ரொம்ப சந்தோஷமா காய்கறி எடை போட்டு அவங்களுக்கு கொடுத்தா. டோனி சோட்டு 2 பேருமே அவங்க தப்பு புரிஞ்சுக்கிட்டு சிச்சு கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டாங்க. அன்னையில இருந்து சிச்சு காக்கா யார்கிட்டயே கையேந்த வேண்டிய நிலைமை அவளுக்கு வரவே இல்ல. அவ புள்ள கொடுத்த ஐடியாவை வச்சு காய்கறி வளர்த்து அதை ஊருக்குள்ள கொண்டு போய் வித்து கை நிறைய பணம் சம்பாதிச்சு சின்ன கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா.